அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்னென்னா, ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு மர்ம அரசியை பற்றி தான், அரசிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா, அந்த காலத்துலலாம் இளவரசிகள் அப்படின்னாவே அவங்களுக்குள்ள அந்த அறைக்குள்ளே சில மர்மங்கள் இருக்கும், அவிழ்க்க முடியாத முடிச்சுகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இங்கே 12 இளவரசிகள் இருக்காங்க. அவங்க ஒரு மர்மமான ஒரு செயலை செய்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதை எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கையாளுறாங்க அப்படின்றது தான் இந்த கதை உங்களுக்கு சொல்லும். இது ஒரு சுவாரஸ்யமான, கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிறைவான ஒரு கதையாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய ராஜாங்கம். அதில் ஒரு அரசர், அரசி, 12 இளவரசிகள் வாழ்ந்து வராங்க. எப்படின்னா, அரசருக்கு எப்படின்னா இளவரசர் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது. ஏன்னா தன்னுடைய 12 இளவரசிகளையும் அவ்வளோ கண்ணுங்கருத்துமாக பார்த்துட்டு இருந்தாராம். அரசிகளுக்கும் அரசருக்கும் சரி, எப்பொழுதுமே இளவரசி மேலே அலாதி பிரியம் இருந்துகிட்டே தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அரசர் படுத்து உறங்கி ஒரு 1, 2 இந்த மாதிரி 2 மணிக்கு திடீர்னு முழிப்பு வந்துடுதான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போவுமே தன்னோட இளவரசிகளை உறங்கும் போதும் சரி, உறங்கி எழுந்த பிறகும் சரி, இளவரசிகளை பார்ப்பது தான் அவரோட வழக்கமாக வச்சிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது 2 மணிக்கு முழிப்பு தட்டிடுச்சு. ஆனால் இளவரசரோட வழக்கத்தை மாற்ற முடியல. சரி, போய் இளவரசிகளை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அறைக்கு போவார். போய் பார்க்கும்போது இளவரசிகள் காலில் போட்டிருந்த காலணிகள் எல்லாமே ரொம்ப தேஞ்சு போயிருந்ததாம். என்னடா இது, இவ்வளோ தேஞ்சு போயிருக்கே, ஒருவேளை இரவெல்லாம் இவங்க நடனம் ஆடி இருப்பாருங்களோ அப்படின்னு. ஆனால் எந்த சத்தமும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் காவலுக்கு இருந்தவர் காவலாளியை அழைப்பாராம். அழைச்சி, என்ன ஆச்சு, ஏன் இளவரசிகளோட காலணி இவ்வளோ தேஞ்சிருக்கு, ஒருவேளை இரவெல்லாம் இவங்க நடனம் ஆடினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் எந்த சத்தமுமே வரவே இல்லையே அரசே, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், எந்த சத்தமுமே எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி சொல்லிட்டு போயாச்சு. ஆனால் அரசருக்கு ஒரே யோசனை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இரவும் வருது, பகலுக்காக காத்திருக்காரு. போய் பார்க்குறாரு. அப்போவும் காலணிகள் இன்னும் தேஞ்சு போயிருக்கு. உடனே அரசருக்கு இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்காரு. இருந்தாலும் இன்னொரு முறை நம்ம எதுக்கும் சோதிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிகளை ரொம்ப கடுமையாக காவலுக்கு போட்டுட்டு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் வருது. அப்பவும் பார்க்குறாரு, இளவரசிகளோட காலணி இன்னும் தேஞ்சு போயிருக்கு. இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும், என்ன நடக்குது, இவங்களோட அறைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அரசர் வந்து இந்த தண்டோரா போடுறவரை அழைக்கிறாரு. அவர்கிட்ட சொல்கிறாரு, எப்படின்னா, இந்த இளவரசிகள் அறையில் என்ன நடக்குது, ஏன் இளவரசிகளோட காலணியெல்லாம் தேஞ்சு போகுது அப்படின்னு யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 12 இளவரசிகளை யாரை பிடிக்குதோ அவங்கள திருமணம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டோராக்காரர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அவரும் தண்டோரா போடுறாரு. போட்ட உடனே ஒரு இளவரசர் வராரு. வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்த உடனே அவரை ரொம்ப சகல மரியாதைகளோட அரசிகள், அதாவது இளவரசிகள் அறைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் அந்த இளவரசிகள், மூத்த இளவரசி என்ன பண்ணுறா, அவரை அன்போடு அழைச்சி ரொம்ப பணிவிடையோட, ரொம்ப பாவமாக, ரொம்ப அமைதியாக பேசுகிறா. என்ன ரொம்ப அழகாக இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப பணிவாக நடந்துக்கிறாங்க, இவங்கக்கிட்ட என்ன ரகசியம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இன்றைக்கி நம்ம உறங்கவே கூடாது, அவங்க என்ன பேசினாலும் நம்ம எந்த கண்ணோட்டத்தையும் மயங்கி நம்ம இவங்கள கோட்டை விடக்கூடாது, எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக உட்காந்துட்ருக்காரு இளவரசர். அப்போது ஒரு இளவரசி என்ன பண்ணுறா, ஒரு டம்ளர் நிறைய பழச்சாறு கொண்டு வந்து தரா. அதை வாங்கி குடித்தது மட்டும்தான். உடனே என்ன பண்ணுறாரு இளவரசர், நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறாரு. அன்று இரவும் கழியுது. அடுத்த நாள் காலையில் அரசர் போய் பார்க்குறாரு. அப்பவும் காலணிகள் தேஞ்சிருக்கு. உடனே அங்கே காவலுக்கு, அதாவது கண்டுபிடிக்க போகிறார் இல்லையா இளவரசர், அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, என்னது
ஏன் காலணிகள் தேயுது அப்படின்றத கண்டுபிடித்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தலையை குனிஞ்சுக்கிட்ட இளவரசர் என்ன பண்ணுறாரு, என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே என்னாச்சு, அரசர் இந்த இளவரசரை கொண்டு போய் உடனே கொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை விட்டுறாரு. கட்டளைப்படியும் அங்கிருந்த பணியாட்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்கள கொன்னுடுறாங்க. இந்த மாதிரி நிறைய இளவரசர்கள் அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் யாரும் அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கவே இல்லை. இது வரைக்கும் 10, 15 இப்படி கடந்துக்கு போய்கிட்டே இருக்க எண்ணிக்கல்கள், ஆனால் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இளவரசர் குழம்பி போயிருக்காரு. அப்போது ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, அவரோட போர்படையில் இருந்த ஒரு போர் வீரர் சுரேந்திரன் அப்படின்னு ஒரு போர் வீரர் இருக்கார். அவரும் ரொம்ப வீரமான ஒரு மனிதர். ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, அந்த ஊரில் ஏதோ களவாடிய பொருட்களை கண்டுபிடிக்க போய் அந்த களவாளிகளை பிடிக்கும்போது என்ன ஆகுது, காலில் அடிபட்டுருது. உடனே அந்த படைத்தளபதி என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் நீ இந்த படையில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிட்ட, அதனால் நீ என்ன பண்ணுற, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு சில பொற்காசுகள் கொண்டு ஒரு தங்க மூட்டையை அவர்கிட்ட கொடுத்து அனுப்பி வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்போது அவருக்கு அரசர் விட்ட இந்த அறிக்கை கேள்விப்படுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, இந்த போட்டியில் கலந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காட்டு பாதையில் நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு வயதான பாட்டி நடக்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டு தோள்கள் எல்லாமே ரொம்ப சுருங்கி போய் வராங்க. அப்போ நடந்து போயிட்டுருக்கும்போது இந்த சுரேந்திரனை வர வழியில் இந்த பாட்டி பார்க்குறாங்க. அப்போது, மகனே, எனக்கு சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு போயேன், ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குறாங்க. உடனே அந்த சுரேந்தர் என்ன பண்ணுறாரு, தங்கிட்ட இருந்த பொன்மூட்டியை கொடுத்து, நான் போர் வீரனாக இருக்க தான் விருப்பப்படுறேன், நான் போர் வீரனாக இருந்து இதுக்கப்புறம் என்னால் போர் வீரனாக இருக்க முடியாதுன்றதுக்காக எனக்கு கொடுத்த இந்த பொன்மூட்டை, நீயாவது 3 வேளையும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொன்மூட்டையை அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. உடனே இந்த பாட்டிக்கு ஒரே சந்தோஷம், தனக்காக இவ்வளோ பெரிய பொன்மூட்டையும் கொடுத்துட்டாரே, இவர் பாரி வள்ளல் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மகனே, நீ இந்த வழியில் எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த அரசர் ஒரு போட்டி வச்சுருக்காரு இல்லையா, அந்த போட்டியில் என் உயிரை விடுறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னார். நீ எதற்காக உயிரை விடணும், நீ கண்டிப்பாக அந்த 12 இளவரசிகளில் ஒரு இளவரசியை நீ திருமணம் செஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எப்படி நடக்கும் அப்படின்ட்டு, அங்கே நடக்கிற ரகசியம் என்ன அப்படின்றத நீ கண்டுபிடிக்கணும்னா, நான் ஒரு போர்வையை கொடுக்குறேன், அந்த போர்வை நீ உன் மேலே போத்திக்கிட்ட அப்படின்னா யார் கண்ணுக்கும் நீ அகப்பட மாட்ட. அது மட்டும் கிடையாது, இளவரசிகள் அறைக்குள்ளே போகும்போது இளவரசிகள் பல எப்படின்னா மயக்கும் வார்த்தைகள் பேசுவாங்க. அது மட்டும் கிடையாது, உனக்கு பழச்சாறுகள் கொடுப்பாங்க, அதை எதையுமே குடிக்காத, எப்படியாவது அந்த பழச்சாறை குடிப்பது போல் நடித்து அந்த பழச்சாறை கீழே ஊற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சில ரகசியங்கள் எல்லாம் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. பாட்டியும் ரொம்ப சந்தோஷம், சுரேந்திரம் ரொம்ப சந்தோஷம். உடனே என்னாகுது, இவரும் அரசர்கிட்ட போகிறாரு. போய் தான் போட்டியில் கலந்துக்கிறதா சொல்லி இளவரசிகள் அறைக்கும் போகிறாரு. போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதே போல் அங்கே இருந்த பெண்கள் எல்லாருமே மயக்கும் வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாங்க. இருந்தாலும் எல்லாத்துக்கும் தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு அந்த சுரேந்தர் என்ன பண்ணுறாரு, எதையுமே காதில் வாங்கிக்காமல் ஒரே மூச்சையே என்ன ரகசியம் நடக்க போகுது அப்படின்றத மட்டும்தான் யோசிச்சுட்டே இருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே போல் பழச்சாறு கொண்டு தரப்பட்டாங்க. இவரும் குடிப்பது போல் குடிக்கிறத மாதிரி நடித்து அவர் தாடையில் பக்கத்தில் இருந்தால் ஒரு பையை கட்டிட்டு வந்திருப்பார். அப்போது அந்த தாடை வழியாக அந்த பையுக்குள்ளே அவர் பழச்சாரை ஊற்றுவார். உடனே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்ன ஆகுது, இவருக்கு தூக்கம் வருவது போல் படுத்து தூங்கிடுறாரு. அங்கிருந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இவர் பெரிய அரசராம், பெரிய வீரராம், பாருங்கள், கொடுத்த ஒரு பழச்சாறுக்கே இன்னைக்கு படுத்தவர் 2 நாள் ஆனால் கூட எந்திரிக்க மாட்டார், இவருக்கெல்லாம் பழச்சாறு தேவையில்லை, சும்மா படுத்திருந்தாவே தூங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் கிண்டல் அடித்து பேசுகிறாங்க. உடனே என்னாவது, இவர் தூங்கிட்டாருன்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாருமே உறுதிப்படுத்திக்கிட்டு தயாராகிறாங்க. எங்கே அப்படின்னா, அவங்க பெண்கள் அறையில் இருக்கும் ஒரு அறையில் காலால் தட்டுன போது என்ன ஆகுதுன்னா, அந்த தரை 2ஆக பிளந்து உள்ளே ஒரு படிக்கட்டு போகிற மாதிரி ஒரு சுரங்கம் உருவாகுது. பார்த்த உடனே சுரேந்தருக்கு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் யாருக்கும் அதை கண்ணில் காட்டாமல் நம்ம தூங்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்தணுன்றதுக்காக படுத்துக்கிட்டே இருக்கார். உடனே என்ன பண்ணுறாங்க, முதல் பெண் இளவரசி இறங்குறா. அப்புறம் ஒவ்வொருத்தராக இறங்கிறாங்க. கடைசி பெண் கடைசியாக இறங்குறா. இறங்கும்போது அந்த
படிக்கட்டில் இறங்கும்போது சுரேந்தர் என்ன பண்ணுறாரு, அந்த மர்ம போர்வையை போத்திக்கிட்டும் அவர் பின்னாடியே இறங்குறாரு. இறங்கி நடந்து போகும்போது அந்த இளவரசியோட பாவாடையை இந்த சுரேந்தர் மிதிச்சிட்றாரு. மிதித்த உடனே அவள் நடக்க முடியாமல் தள்ளாடி கீழே விழ மாதிரி போகிறா. அப்போ தான் அவளுக்கு முன்னாடி இருந்த சகோதரி சொல்கிறா, உன்னால் பார்த்து கூட நடந்து வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. இல்லை, என்னை யாரோ பின்தொடர்ற மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லை என் பாவாடையை யாரோ மெரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இந்த அறை யாருக்குமே தெரியாது இந்த ரகசியம். அப்படி இருக்கும்போது உன் பின்னாடி யார் வரப்போறா, வா போகலாம், பேசாமல் அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு ஒரு பாதாளம் வழியில் ஒரு காட்டுக்குள்ளே இறங்குறாங்க. அதாவது மரங்கள் எல்லாம் வைக்கப்பட்ட அவங்க பின்னாடி தோட்டத்தின் வழியாக இறங்குறாங்க. அப்போது முதல்ல இருந்தது தங்கத்தோட்டம். அந்த தோட்டத்தின் வழியாக நடந்து போகும்போது அவர் வழியை கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவார் சுரேந்தர், அங்கிருந்து ஒரு கிளையை உடைச்சி தங்கிட்ட வச்சுப்பார். உடைக்கும் சத்தம் கேட்டு இந்த கடைசி இளவரசி திரும்பி பார்ப்பா. அப்போது யாரோ கிளையை உடைப்பது போல் சத்தம் யாருக்காவது கேட்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இது உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, உனக்கு பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டி அவளை அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்தது பவளத்தோட்டம் வருது. அங்கேயும் ஒரு கிளையை உடைக்கிறாங்க. அப்போவும் சத்தம் கேட்குது, அப்போவும் சொல்கிறா, ஆனால் யாருமே கேட்குறது கிடையாது. தங்கத்தோட்டத்தை கடந்தாச்சு, பவளத்தோட்டத்தையும் கடந்தாச்சு. அடுத்தது வெள்ளித்தோட்டம். அந்த தோட்டத்தில் போகும்போதும் அங்கேயும் ஒரு கிளை உடைக்கும் சத்தம் கேட்குது, அப்போவும் யாரும் கேட்பதில்லை. உடனே என்னாகுது, ரொம்ப கொஞ்சம் தூரம் நடந்த உடனே ஒரு ஆற்றங்கரை வருது. அந்த ஆற்றங்கரையில் 12 இளவரசர்கள் படகோடு காத்திருக்காங்க. அப்போ தான் சுரேந்தருக்கு புரியுது பெண்கள் எல்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்றது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு இளவரசனோட அந்த படகில் ஏறி பயணம் செய்கிறாங்க. கடைசியாக அந்த இளவரசி ஏறும்போது அந்த படகில் சுரேந்தரம் ஏறுறான். அப்போ ஏறும்போது அந்த படகை ஓட்டும்போது அந்த இளவரசன் என்ன சொல்கிறேன்னா, என்ன வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கி படகு கொஞ்சம் கனமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நானும் அதையே தான் சொல்கிறேன், என் பின்னாடி யாரோ பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் யாருமே என்னை நம்ப மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி சொல்லுவாள். இருந்தாலும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்றைக்கி காற்று கொஞ்சம் வேகமாக அடிக்கிறதுனால என்னால் படகை முன்னோக்கி செலுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சொல்லிடுவாராம். சரி, நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, நடங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஆற்றை நோக்கி மறுக்கரைக்கு போகிறாங்க. அங்கே பிரம்மாண்டமான ஒரு மாளிகை, அது முழுக்க ஒரு எப்படின்னா அலங்கார விளக்குகள் போட்டு ரொம்ப ஜெகஜோதியாக மின்னுது. அந்த மண்டபத்துக்கு உள்ள ரொம்ப அழகான மெல்லிசையான பாடல்கள்லாம் இசைச்சிக்கிட்டு அங்கே வரும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தனக்கு பிடித்த நேரம் வரைக்கும் பிடித்த பாடலுக்கு பிடிக்கும் வரை அங்கே நடனம் ஆடலாம். அந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பாங்களாம். அதுவும் விடியும் நேரத்துக்கு முன்னாடி டைம் ஆனவுடனே, அதாவது நேரம் ஆனவுடனே என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் கரைக்கு திரும்புகிறாங்க. திரும்பும்போது என்ன ஆகுது, அதே போல் வெள்ளித்தோட்டம், பவளத்தோட்டம், தங்கத்தோட்டம் 3ஐயும் கடந்து அறைக்குள்ளே போகிறாங்க. போய் எல்லாரும் அவங்கவுங்க மாதிரி படுத்துக்கலான்னு போகும்போது, ஆனால் சுரேந்தர் முன்னாடியே அங்கே இருக்கணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே சுரேந்தர் என்ன பண்ணுறாரு, உள்ளே போய் படி ஏறி மேலே போய் படுத்து தூங்கிடுறாரு. அங்கே வந்த பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சுரேந்தரை சோதித்து பார்க்குறாங்க. இவர் நல்லா தூங்குவது போல் நடிக்கிறாரு. எல்லா பெண்களும் இவனுக்கெல்லாம் பழச்சாறு ரொம்ப வேஸ்ட்டு, சும்மா படுத்திருந்தாவே தூங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே படுத்து உறங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி காலையிலையும் விடியுது. அதே போல் அரசர் வராரு, இளவரசிக்கிற காலனியை பார்க்குறாரு, தேஞ்சிருக்கு. உடனே சுரேந்தர் அழைக்கும்போது இன்றைக்காவது என்ன ரகசியம் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ என்னாவது, சுரேந்தர் அங்கே அதாவது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெண்கள் எல்லாருமே, இவன் தான் நல்லா தூங்கியிருந்தானே, இவங்கிட்ட போய் எப்படி ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியத்தோடு நிற்கிறாங்களாம். அப்போது சுரேந்தர் அந்த இரவு அறைக்குள்ளே போனதுலேருந்து, அறையிலேருந்து அவங்க வெளியில் போய் திரும்ப உள்ளே படுத்தது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாரு. அப்போ இளவரசருக்கு, அதாவது அரசருக்கு இளவரசிகள் இத்தனை நாளாக நடனம் ஆடி இருந்தது கண்டுபிடிக்கிறாரு. உடனே சுரேந்தர்கிட்ட, உனக்கு எந்த இளவரசி வேணும் சொல்லு, நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் கொஞ்சம் வயதானவன், அதனால் நீங்கள் முதல் இளவரசியை எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கல்யாணமும் ரொம்ப கோலாகலமாக நடக்குது.
சுரேந்திரரும் இளவரசியும் ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை தொடங்குறாங்க. இந்த கதை பிடிச்சிருக்குங்களா? இந்த மாதிரி நிறைய ரகசியங்களோடு இன்னும் பல கதைகளோடு அடுத்த கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நன்றி, வணக்கம்.